நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நேயர்களே, வருகிற பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி 2025 சனிப்பெயர்ச்சி திருக்கணித அடிப்படையில் பெயர்ச்சி ஆகிறது. வாக்கிய அடிப்படையில் சற்று காலதாமதமாகத்தான் பெயர்ச்சி ஆகிறது. திருக்கணித அடிப்படையில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு 29/3/2025 சனி பெயர்கிறது. எங்கிருந்து பெயர்கிறது அப்படின்னு பார்த்தா, கும்பமனையில் இருந்து மீனமனைக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். இதனால் பெரிய மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோரும் பயந்துகிட்டு இருப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள் துன்புறுத்துவதை, அஷ்டமச்சனி 8இல் வரக்கூடிய சனி வெறும் 2.5 ஆண்டுகளில் அந்த துன்பத்தை கொடுக்கும் என்பது ஒரு பழமொழி நிலவி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சனி பெயர்ச்சி வருகிற வருடம் பெயர்கிறது. அதாவது 29/3/2025 அன்று. அதே வருடத்திலே பார்த்தீங்கன்னா 2025 5வது மாதத்தின் 15ஆம் தேதி குரு பெயர்கிறது. அதிலிருந்து ஒரு 3 நாள் கழித்து 18/5/2025 ராகுவும் பெயர்கிறது, கேதுவும் பயிற்சி ஆகிறது. இந்த வருடாந்திர கோள்கள் எல்லோருமே வருகிற 2025 4 கிரகங்கள் அதாவது லாங்கான காலக்கெடு டூரேஷன் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் அந்த சனி 2.5 ஆண்டுகளும், ராகுவும் கேதுவும் 1.5 ஆண்டுகளும், குரு பெயர்வது வருடத்திற்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு லாங்கான ஒரு காலக்கெடுவில் ஒரு பர்மனண்ட்டாக ஒரு ராசியில் சிட்டாகக்கூடிய கிரகங்கள். அதனால தான் இந்த ரொம்ப லாங்காக ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய 1 வருடம் 1.5 வருடம் 2.5 வருடம் செலுத்தக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலாபலங்கள் தன்மை மற்ற சுக்கிரனுக்கோ அல்லது செவ்வாய் 1.5 ஆண்டுகள் கடந்து 1.5 மாதத்தில் ஒரு முறை பயிற்சி ஆகிற செவ்வாய்க்கோ, சுக்கிரனும் புதனும் மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய சூரியனையோ அல்லது சந்திரன் 2.25 நாட்கள் ஒரு ராசியில் சங்கமித்தவர்களை பெரிய ஜோதிட வல்லுநர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் அதை அதிகமாக பொருட்படுத்துவது இல்லை. ஒரு இடத்துல நன்மை கொடுக்கக்கூடியவன் ஒரு 2.5 வருஷம் வர்றான்ப்பான்னா நன்மை எதிர்பார்க்கும். தீமையை கொடுக்கக்கூடிய கிரகம் 2.5 வருஷம் சனி வர்றாருன்னா ஐயோ என் ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு மாறுறானே, இது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அல்லவா. அந்த அடிப்படையில் முதலாவதாக 12 ராசிகளிலேயே நான் முதலாவதாக எடுக்க போவது சிம்ம ராசி. அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் மொத்தமாக சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி. முதலாவதாக சிம்மம் அப்படின்னாவே லக்னத்தின் ராசி. அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்மம் மகம் 4 பாதங்கள், கேதுவுடைய நட்சத்திரம். சிம்மம் பூரம் என்பது ஒரு 4 பாதங்கள். சிம்மம் உத்திரம் 1 பாதங்கள், ஒரு பாதம் அங்கே இருக்கும். ஆக மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடங்கியது தான் ஒரு ராசி என்பது பொருள். அப்போ அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகள் 7ஆம் பாவத்திலே, ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஒளி பொருந்திய கோள் சந்திரன், இருளண்டிய கோள் சனி, இருளும் ஒளியும் சேரும் பொழுது இவ்வளோண்டு ஒரு வெளிச்சமான கிரகம், இவ்வளோ பெரிய சூன்யமான கிரகங்கள் நேருக்கு நேராக பார்வை செய்யும் பொழுது அந்த ராசியை சூன்யத்தன்மை அடையுதுன்றது ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றுக்கு. இதைத்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்று பொருள். 7ஆம் இடத்துல அந்த கண்டச்சனி இருந்ததுனால கடந்த 2.5 வருஷங்கள் எத்தனையோ அலைச்சல் திருச்சல்கள் ஏற்படுத்தி இருக்கும். திருமணம் வயது கூட தன் மகளுக்கு திருமணம் நடக்கலப்பா, என் மகனுக்கு திருமணம் நடக்கலப்பா அப்படின்னு எத்தனையோ தாய் தகப்பன்கள் மனம் வியாகுலம் அடையக்கூடியவர்களையும் நம்ம பார்க்கலாம். அதே போன்று கல்யாணம் ஆகி மன ரீதியான சங்கடங்கள், ஒற்றுமை குலைவு தன்மைகள், கணவன் மனைவி உறவு பரஸ்பர ஒற்றுமை இல்லை, நடக்கலையேன்னு வருத்தம்ப்பா, ஆனால் நடந்த பிறகு எப்பா நடந்தது
இந்த சிம்மராசிக்கு பாடாப்படுத்துறானே இந்த சனி அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போன்று மழலை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய, ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்க பெறாதவர்களுக்கு ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய, ஒரு திருமண வயதில் இருந்தவர்கள் திருமண தடை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த அஷ்டமச்சனி நிச்சயமாக ஒரு நல்லதொரு வளர்ச்சியை கட்டாயம் உண்டு பண்ணும். ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய சனி, அதற்கு பெயர் அஷ்டமச்சனி. அதாவது 8ல் சனி வந்தால் என்ன நடக்கும்னா 7.5 சனிங்கிறது 7.5 வருடம். ஒரு ராசியில் 2.5 அதை சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் 2.5 வருஷமும், சந்திரன் ஜென்மத்தில் வரும்போது 2.5 வருஷமும், பாதத்துக்கு வரும்பொழுது 2.5 வருஷமும், ஆக மொத்தம் 7.5 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு கஷ்டத்தை இந்த அஷ்டமச்சனி வெறும் 2.5 வருஷத்தில் கொடுத்துருவான்னு அது பொது ரூல். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் இதிலிருந்து விடுபடுவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், அஷ்டமச்சனி கண்டச்சனி இதிலிருந்து அஷ்டமச்சனியாக மாறும் பொழுது இவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக எடுத்துக்கலாம். ஏன் என்னப்பா 8ஆம் இடத்து சனின்னா அப்படியெல்லாம் எல்லாரும் பயமுறுத்தி சொல்கிறாங்களே, இவர் என்னப்பா நன்மைன்னு பொருள் கொள்ளணுன்றாரு அப்படின்னா உள்ளார்ந்த சூட்சமத்தை நான் சொல்கிறேன். இந்த சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி ரோக ருண கடன் ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானாதிபதி அந்த சனி 7ல் வந்திருந்து மன சங்கடத்தை உருவாக்கினாரு, கடன் ரீதியான ஒரு மைனஸ் நிறைய ஏற்படுத்தினாரு, ஜானேர்னா முளம் சறுக்குனாரு, தொழிலில் ஸ்டாண்டப் ஆக முடியல, காலத்துக்கு நேரத்துக்கும் நல்லா சாப்பிட முடியாத அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும், பணம் வரலை, திருமண வாழ்க்கை நடக்கலை, கண்டச்சனியாக இருந்து எத்தனையோ உடல் பிடியிலையும் அவமானத்திலையும் நிந்தையினையிலையும் தேவையில்லாத மம்பு தும்பு வழக்கில் ஆட்பட்டவர்களுக்கு இந்த 8ல் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா ராஜயோகத்தை கொடுக்க வேண்டாம். நம்ம அந்த சனி 8ஆம் இடத்துல வரக்கூடிய சனி கெடுக்காமல் இருந்தால் போதாதா? அப்போ ஏன் கெட்டவன் சொல்கிறோம்னா, இந்த ராசிக்கே சனி 6 கடன்கார ரோகரோனாதிபதி போய் 7ல் கேந்திரத்தில் வலுத்து 2.5 வருஷம் நம்மளை துன்புறுத்தினவர் 8ல் கெட்டு போயிடுறார். அப்போ 8ல் போய் மறைஞ்சு போயிட்டான். இப்போது நம்ம வீட்டில் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு திருடன் கொள்ளையடிக்க வர்றான்ப்பா. சரி, வர்றது துன்பந்தாப்பா, 8ல் வர்றாரப்பா, ஐயோ நம்ம வீட்டில் கொள்ளை அடிக்கிறானேன்னா திருட வர்றவனுக்கு வந்த இடத்துல கொள்ளை அடிக்கிறான், அந்த பொருள்லாம் சேமிப்பு பண்ணுறான், இதை எடுத்து வைக்கிறான், மூட்டை கட்டிட்டான். டக்குன்னு அவனுக்கு ஒரு தேல், நெட்டுவாக்கிலிங்கிற ஒரு விஷம் தக்கிய ஒரு தேல் கடிச்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணான், திருடுற பொருளை அவன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பானா, தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பானா. வந்தவன் அந்த இடத்துலையே சமாதி ஆகணுன்றது பொருள். அப்போது களவாண்ட பொருள்களும் அவன் விட்டுருவான், மற்ற இடத்துல களவாண்டுக்கிட்டு போன ஒரு பொருளையும் கொண்டுட்டு வந்து இங்கேயே போட்டுட்டு அவன் இறந்துடணும், இல்லைன்னா அவன் உயிர் தப்பிச்சு வெளியே போகணுன்னு ஓடிடுவான். அப்போ தன் உயிரை பாதுகாத்துக்கு கொள்ள வேண்டிய தன்மை அந்த சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல எப்படி திருடனுக்கு இந்த மாதிரி தேல் கட்டினா அவன் உயிரை காப்பாற்றணும், அந்த மாதிரி 8ல் சனி மறைந்து விட்டால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் இவ்வளவு காலம் கடன் சுமையால் தவித்து கொண்டிருந்த ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் கணவன் மனைவி ரீதியாக விரிசல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தவர்களுக்கு கட்டாயம் விலகும். 8ல் போய் மறைஞ்சிடறானப்பா, அதனால் பொருளாதார ரீதியான சம்பத்து இனிமேல் படிப்படியாக சில மாறுதல்களை கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடம்தான் தாம்பத்தியம், 7ஆம் இடம்தான் கணவன் மனைவி ஸ்தானம். அந்த 7க்கு 2ல் வர்றதுனாலையும் டைரக்டாக அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனாலையும் இவ்வளவு காலம் திருமணம் தடை இருந்தவர்களுக்கு ஒரு ஆண் பெண்ணிற்கு நல்லதொரு கணவன் அல்லது நல்லதொரு மனைவி வாய்க்கக்கூடிய பாக்கியம் இங்கே உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்துக்கு தனுசு மனையாக வரும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த புத்திரஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல, அந்த புத்திரஸ்தானத்துக்கு 4ல் லக்னத்துக்கு 8ல் வரும்போது குழந்தை ரீதியாக சின்ன சின்ன செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். எதிர்பார்த்த ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்காது. 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி கல்வி ஸ்தானத்திற்கே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுவான்.
அது மட்டும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவானே ஒழிய புத்திர ரீதியான சௌபாக்கியம் கிடைக்காத தம்பதியினருக்கு அருமையான ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் இந்த சனிப்பெயர்ச்சியால் நான் சொல்கிற காலத்துக்கு பிறகு உண்டு. அதே போன்று தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு கிடைக்க பெறாதவர்கள், பதவியில் இருந்தும் பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்க பெறாதவர்களுக்கு கட்டாயம் இந்த சனி பகவான் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை 8இல் மறைந்து 3வது பார்வையாக ராசிக்கு 10வது வீடு இந்த ரிஷபமனையை அந்த சனி பார்வையிடுவதனால வேலை கிடைக்க பெறாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவியில் பலு சுமைகள் அதிகமானவர்களுக்கு பதவி ரீதியாக ஒரு மாற்றங்களும் ஏற்படும். திடீர் வெளிநாடு வெளி மாநில ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதன் மூலமா ஒரு நன்மையும் இவர்களுக்கு உண்டு. அதே போன்று கடன் ரீதியாக பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு 6ஆம் இடம் தான் கடன். அந்த கடன் ஸ்தானத்திற்கே 3ல் போய் சனி மறையிறதுனால இவ்வளோ காலம் கடனில் இருந்தவர்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த சனி பெயர்ச்சி 2.5 வருஷத்தில் கட்டாயம் கடன்லேருந்து கட்டாய ரிலீவ் கிடைக்கும். அதே போன்று சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அது 8ல் சனி வந்திருக்கிறார் இல்லையா, ராசிக்கு 8ல், அது 4ஆம் இடத்துக்கு 5ல் இருக்கிறதுனால வீடுவது இடித்து கட்டுற மாதிரி, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா அதன் மூலமா சின்ன லோன் போட்டு கட்டுற மாதிரி, அப்படி லோன் போட்டு கட்டணங்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறவங்களுக்கு கூட இனிமேலே கட்டடங்கள் படிப்படியாக உயரும். கடன் கிடைக்க பெறாதவர்களுக்கு கடன் கிடைக்கும். அதே போன்று இந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா கலைக்கு உண்டான கிரகம் புதன், கலையினுடைய கலை அம்சத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுபிச்சமான வீட்டை சனி பார்வையிடுகிறார் 10ஆம் வீட்டை. சனி பார்த்த இடத்த கெடுப்பான்னு ஒரு பொருள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கெடுக்க மாட்டான். இவ்வளோ காலம் கண்டச்சனியாக இருந்து வந்தவர் 8ல் சனி மறையும் பொழுது கெடுபலனுக்கு உண்டான தன்மைகள், அதாவது மறைந்து நன்மைக்கு உண்டான பலாபலங்கள் அதிகரிக்கும். ஏன்னா அது ஒரு இயற்கையாகவே குருவினுடைய வீடு ஒன்று. இது ராசிக்கு 8வது வீடா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தில் போய் உட்கார்றதுனால அந்த சனி 3வது பார்வையா இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் சுக்கிரன் வீட்டை பார்ப்பதனால பட தயாரிப்பு ரீதியாக நிறைய பேர்கள் திக்குமுக்காடினாங்க பார்த்தீங்களா. பொருளாதார ரீதியாக நிறைய பணம் போட்டு எடுத்து பணம் வெளியில் வராமல், இல்லை பணம் கிடைக்க பெறாத, இல்லை புதியதாக முயற்சி பண்ணி எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ அயல் தேசத்தால் இவர்களுக்கு வெளிநாட்டு வாணிபத்தால் நல்ல தொடர்புகள் கிடைக்கும். அதன் மூலமா ஆதாயத்தை கொடுக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனம் ரிஷபமனை, ரிஷப வீட்டிற்கு கை வைத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக சனி வருவார். அந்த சனி 3வது பார்வையாக அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாணவ கண்மணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். பள்ளி பருவத்தில் இருப்பவர்களுக்கு, அதே போன்று ஆசிரியர் பெருமகனார் அவர்களுக்கு நல்ல வாய் மூலம் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்கள், இல்லை ஆசிரியர் பெருமகனாக இருந்தாலும் சரி, இல்லை வாதிடக்கூடிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, வழக்குக்கு உண்டான கிரகமே சனிதான். நீதி தேவதையினுடைய அம்சத்திற்குரியவனே அந்த சனி நேரடியாக வாக்கு வன்மை குடும்பஸ்தானத்தை பார்வையிடுறதுனால இவ்வளோ காலம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதே போன்று ஒரு கவனமும் தேவை. ஒரு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு 8 வார்த்தையை நிதானமாக கடைபிடிச்சிடணும். ஏன்னா சனி வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த வாக்குக்கு பஞ்சமாதிபதியாகவும் வருவார், 6 கூடிய சத்ரு ரோகருணாதிபதியாகவும் வருவார். இருந்தாலும் வாக்கை பாடுறதுனால 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 8 வார்த்தையை குறைத்து 2 வார்த்தை நிதானமாக கடைபிடிக்கணும். அதே போன்று யாருக்கும் முன்ஜாமீன் போடக்கூடாது. 4ஆம் இடத்திற்கு அந்த சனியே ஒரு மாரக சுகாதிபதியாக வருவார். அப்போ இடத்த ஏதாவது கொடுத்து நான் முன்ஜாமீன் போடுறது, இல்லை பணத்தை கொடுத்தீங்கன்னா பண ரீதியான தேவையில்லாத போராட்டத்தில் மீண்டும் மீண்டும் போய் மாட்டிக்கொள்வீங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த பூரத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த சிம்மம் மகத்தில் பிறந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஒரே ஒரு பாதம் மட்டும் உத்தரத்தில் இருக்கும். அதில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த பொருளாதாரத்தில் கொடுக்கும். கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும். அந்த உத்தரத்தில் சிம்ம ராசி அந்த உத்திரம் ஒரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த சுக்கிரன் பாருங்கள், அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி கோயில் இந்த பூஜை புனஸ்காரங்கத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலய திருப்பணி கட்டுறதெல்லாம் அந்த சிம்மம் மகத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் அந்த வாசனை திரவியத்தாலும் கோயில் குளங்கள் ஆலயங்கள் திருப்பணி செய்கிறதுல அலாதி பிரியம் கொண்டவர்களுக்கு இவ்வளோ காலம் அந்த ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறப்படும். இறைவனுடைய அதாவது எப்படி சொல்கிறேன்னா பிரார்த்தனைகள் கைகூடி வரும். எவ்வளவோ பிரார்த்தனைகள் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ அன்னாபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணியிருப்பீங்க, அன்னதானம் வழங்கியிருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இந்த காலத்தில் இந்த சனி பகவான் 8ல் போய் அமர்ந்தது நேரடியான பார்வையாக 3வது பார்வையாக அந்த தொழில்ஸ்தானத்தையும் அந்த நேரடியாக 2ஆம் இடம் குடும்ப பாவத்தை பார்வதனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அந்த வருகிற பெயர்ச்சி திருமண அருமையான ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தும். அதே போன்று கணவன் மனைவி ரீதியாக கருத்து வேற்றுமை உள்ளவர்கள் கூட பிரிந்தவர்கள் கூட இந்த சிம்மம் பூரம் சிம்மம் மகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புத பலாபலன்களை இந்த அஸ்தம சனி நிச்சயமாக நிகழ்த்தும். அதே போன்று மிக மிக கவனமாக இருக்கிறது எந்தன்னா வாகனத்தில் போகும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அந்த பூரம் அடுத்து வரக்கூடிய அந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த உத்தரத்துக்கு உண்டான அவ்வளோ பெரிய பாதிப்பு கிடையாது. அந்த பிறந்தவர்களுக்கு வாகனத்தில் லாங் பிரயாணம் இந்த 2 வீலரில் போகிறது ரொம்ப லாங் பிரயாணங்கள் போகிறது இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன, 4ஆம் இடம் வாகனத்திற்கு அந்த சனி பார்த்திங்கன்னா சுகாதிபதியாகவும் வருவார் மாரகாதிபதியாகவும் வருவார். இந்த செல்ல பிராணிகள் வீட்டில் இருந்ததுன்னா அதற்கு ஏதாவது ஒரு திடீர் உடல் உவாதைகள் திடீர் மரணம் சம்பவிக்கிறது. வளர்ப்பு பிராணிகளுக்கு பாதிப்பு கொடுக்கறது ஆடு மாடுகள் இந்த கோழி இந்த வளர்ப்பு பிராணி வச்சவர்கள் இந்த சனி பெயர்ச்சி ஆகும் காலத்தில் அதுக்கு வாயில்லா ஜீவராசிகளுக்கு இந்த பிராணிகளுக்கு வரக்கூடிய அந்த துன்பம் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். திடீர்னு இடி விழுந்த மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா அதுகளுக்கு மரணம் சம்பவிக்கும். அதனால் அதற்கு வரக்கூடிய ஒரு துன்பம் நம்மளுக்கு வரக்கூடிய துன்பத்தை அது மாற்றுப்பாதை அமைத்து அந்த வாயில்லா பிராணிகளுக்கு அந்த துன்பத்தை ஏற்படுத்தி நாம் இன்பமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தை உருவாக்கும். 2வது இவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வாகன சம்பந்தமாக சொன்னேன். யாருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை மட்டும் கவனமாக கடைபிடிச்சி வந்தோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது என்னதான் நம்ம சொன்னாலும் இந்த சிம்மராசி மகமாகட்டும் சிம்மராசி பூரமாகட்டும் சிம்மராசி உத்தரமாகட்டும் 8ல் வர்றது சனி பயிற்சி பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இவ்வளோ காலம் நல்ல தசாபுத்தி அடிப்படையில் இருந்தவர்கள் கூட இந்த கண்டச்சனியாக இருப்பவர்களுக்கு பெரிய என்னமோ கண்டச்சனின்னு சொன்னாங்கப்பா ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. நிறைய விரயம் பண்ணிச்சு, சுப விரயம் பண்ணி அதை பண்ண இதை பண்ணவங்க அவர்கள் தசாபுத்தி அடிப்படையில் உள்ளவர்கள் நல்ல மேன்மை பொருந்திய ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் அதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தசாபுத்தி அடிப்படையில் தாழ்ச்சியாக இருந்தால் கூட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வருகிற சனிப்பெயர்ச்சி ஒரு உன்னதமான திருப்பு முனையான பயிற்சியாக தான் இருக்கும். அஷ்டமச்சனின்னு நினச்சி நிறைய வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. காரணம் 8ல் சனி இருந்தால் அது பொதுவான ரூல். ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பாதிப்பு கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அஷ்டமச்சனின்றதுனால இதை எடுத்து பேசினேன். நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.